வங்கிகளில் போய் வேலை செய்யலாமா பேங்க்ல? அது ஒரு பெரிய கேள்வியா என்ன செய்யறாங்க கேட்குறாங்க. பேங்க் இருக்குது, அதில் போய் நம்ம வேலை செய்வது கூடுமா? வேலை செய்வது அதில் கூடுமான வேலையும் இருக்கிறது, கூடாத வேலையும் இருக்கிறது. கூடுற வேலை என்ன? வட்டிங்கிற அந்த செயலுக்கு துணை செய்கிற வேலை அது சிலது இருக்குது. வட்டிக்கு துணை கிடையாது. கூட்டி பெருக்கிற வேலை ஒருத்தர் பார்க்குறாங்கன்னு வைங்களேன், சுத்தம் பண்ணுறது, ஒயிட் வாஷ் பண்ணுறது. ஒயிட் வாஷ் பண்ணக்கூடாது, அது என்ன வட்டிக்கா துணை செய்ய? பில்டிங் ஒயிட் வாஷ் பண்ணாலும் சரி பண்ணாட்டாலும் சரி வட்டி நடந்துட்டு தான் போகுது. இந்த ஒயிட் வாஷ் பண்ணுறதுனால அது வட்டிக்கு உள்ளது கிடையாது. பில்டிங்கு வெள்ளை அடிக்க எவ்வளவு உண்டா? பேங்குக்கு போய் வெள்ளை அடிச்சுட்டு காசு வாங்கிட்டு வரலாம். ஏன்? அது வேலை தொழில். அது மார்க்கத்தில் வட்டிக்கு துணை செய்யறது இல்லை. அது பேங்குன்னு நம்ம பார்க்க மாட்டோம். என்ன பில்டிங்காக இருந்தால் அதுக்குள்ள ரேட்டு போட்டு வாங்க போகிறோம். எது வட்டியோட சம்மந்தப்பட்டது? என்ன? வட்டி கணக்கு எழுதுறது, வட்டி கேஸ் வாங்கி வைக்கிறது, இதெல்லாம் டைரக்டா அந்த வட்டியோட. அதுன்னு சொன்னாங்க, காத்திபு ஷாஹிதுன்னாங்கல்ல, வட்டி வாங்குறவன் வட்டி கொடுக்குறவன் அதை பதிவு செய்து கொள்றவன் சாட்சியா இருக்கு. வட்டிக்கு சாட்சி கையெழுத்து 4 பேர் தான் சொன்னாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னது 4 பேர் தான். சரி, ஒரு பேங்க்ல பேச்சு ஒரு கற்பனையா வச்சுக்கிறோமே, ஒரு பேங்க்ல என்ன பண்றான், வட்டி இல்லாம ஒரு சேவை செய்யற ஒரு செக்ஷன் வச்சிருக்கான். வர்றவங்களுக்குலாம் சும்மா ஃப்ரீயா கொடுங்க அப்படின்னு சொல்லி ஒரு செக்ஷன், அதுல நான் ஒரு மேனேஜர் என்ன போடுறான், பண்ணிட்டு போங்க உங்களுக்கு என்ன, வர்ற ஆளுக்கெல்லாம் டீ வாங்கி கொடுக்குறது, வர்ற ஆளுக்கெல்லாம் சும்மா ஃப்ரீயா 100 ரூபா கொடுக்குறதுன்னு ஒரு செக்ஷன் இருக்குன்னு வைங்க. அதில் போய் நான் உட்காந்துட்டு இருக்கிறேன். நீங்க அதை கொடுத்துட்டு போட்டியா? எனக்கு அது பேங்க்ல ஒரு ஒரு தனி ஒரு செக்ஷனா உட்காந்துருக்காது. அதுல வட்டிலாம் கிடையாது. அல்லது என்ன செய்யறான், இலவசமா கொடுக்குறான். ஏழைகளுக்கு இலவசமா சைக்கிள் கொடுக்க போறாங்க, நம்ம வங்கி வழியா வந்திருக்குது, அது நீங்க உட்காந்து விநியோகம் பண்ணுங்கன்னு என்ன சொல்றான். சைக்கிளை வாங்கி விநியோகம் பண்றோம், பேங்க்ல இருந்து அதை கொடுக்குறான்னு சைக்கிளை கொடுத்துட்டு போங்க. இது தப்பா? நம்ம என்ன கவனிக்கணும், வங்கி பணி என்று வங்கி பணி எல்லாம் கூடாதுன்னு சொல்லக்கூடாது. எந்த நிறுவனத்தில் நீங்க பணியாற்றினாலும் சரி, அந்த நிறுவனத்தில் அந்த தீமையான செயலுக்கு நீங்க துணை செய்றீங்களா, துணை செய்யற வேலையா அப்படின்னு பார்க்கணும். அதனால வங்கிகளில் இந்த மாதிரி அந்த வட்டியை கையாளுகிற வேலை நமக்கு இருக்குமே ஆனால், வட்டியை கையாளக்கூடிய வேலை இருக்குமே ஆனால், அந்த வேலையில் நம்ம என்ன செய்யக்கூடாது, இறங்கக்கூடாது. வட்டியை கையாளாத வேலை ஏதாவது இருக்குமே ஆனால் அந்த வங்கியில் மட்டும்தான் இப்படி, மற்றதெல்லாம் எல்லா வேலையும் கரெக்டாக செய்யலாம். வங்கியில் மட்டும்தான் இப்படி ரெண்டா பிரிக்கிற மாதிரி பெரும்பாலும் வரும். இது ஒரு விஷயம் ஆயிடுச்சு. அடுத்து என்ன, இந்த வங்கியில் வேலை பார்க்கறது, வங்கியில் மட்டும் இல்லை எதில் வேலை பார்த்தாலும் அப்படித்தான். அதில் நமக்கு ஹலாலான விஷயங்களை செஞ்சு கொடுத்துட்டு ஒரு ஹராமான தொழில் செய்கிறவனுக்கு கூட ஹலாலான விஷயங்கள் என்ன செய்யலாம், நம்ம செய்யலாம். ஒரு செலவு கடை வச்சிருக்கோன்னு வைங்களேன், பேங்க்ல வேலை செய்யணும், துணியை கொண்டாந்து போடுறான், நீ பேங்க் ஆளு, நான் செலவு பண்ணி தர மாட்டேன்னு சொல்லி, நான் செலவு நீ எவனா எனக்கு என்ன, நான் பண்ணி தருவது என்னது, செலவு பண்றேன், இப்படிதான் நம்ம எடுத்துக்கிறேன். அதனால அவனுக்கு வட்டி சாராத விஷயங்கள்ல அவனுக்கு செய்ய வேண்டிய, அவனுக்கு மனிதனுக்கு எத்தனை தேவைகள் இருக்கும். டீ குடிக்கிற வேலை, காப்பி குடிக்கிற வேலை, அவனுக்கு வீட்டுக்கு தேவையான வேலை, ஜாமான் கொடு. மேனேஜருக்கு காய்கறி வீட்டுக்கு வாங்கி கொடுக்குறதுக்கு ஒரு ஆள் நியமிச்சிருப்பான். மேனேஜருக்கு நான் காய்கறி, வட்டி மேனேஜருக்கு நான் எப்படி தர்றேன், நீ வாங்கி கொடுக்குற காய்கறி தானப்பா, சாரம் வாங்கி கொடுக்குற, காய்கறி வாங்கி கொடுக்குற மார்க்கத்தில் கொடுமா கூடாதா? யாருக்கு வேணாலும் வாங்கி கொடுக்கலாமே, அதுக்கு சம்பளம் தர்றான். நீ வாங்கி கொடுக்குற காய்கறி அவன் தர்ற சம்பளம், இல்லை ஒன்றும் பிரச்சனை கிடையாது. சும்மா தந்தா கூட வாங்கிக்கலாமா, அவன் தர்ற அன்பளிப்ப வேலை செஞ்சுட்டு வாங்கினா இல்லை தப்பு இருக்குது. சும்மா தந்தாலே நம்ம அதுக்கு நிறைய ஆதாரங்கள் சொல்லியிருக்கிறோம். அதனால வங்கியில் வேலை செய்யறதுங்கிறது நல்லா விளங்கி கொள்ளணும். வங்கின்னு இல்லை, எந்த ஒரு நிறுவனத்தில் நீங்க வேலை செய்வதா இருந்தாலும் அதுல அந்த ஹராம் தவிர்த்தது அல்லாத பல விஷயங்கள் அதில் இருக்கும். பெரிய டிபார்ட்மெண்டல் ஸ்டோர் இருக்குன்னு வைங்களேன், அதில் அந்த பக்கம் சாராயம் விற்கிறான், இந்த பக்கத்தில் பீடி சிகரெட் வைக்கிறதுக்கு ஒரு செக்ஷனை போட்டுருக்கான், இந்த பக்கத்தில் ரெடிமேட் கடை இருக்கும், அதில் போய் வேலை செய்யும் ஒரே முதலாளி. உனக்கு என்ன, உன்னைய போட்டு ரெடிமேட் செக்ஷன் அதில் போய் வேலை சம்பாரிச்சிட்டு போ, முதலாளி எதுக்கு நீ பார்க்குற, நீ என்ன வேலை பார்க்குற? ஒருத்தன் 100 விஷயம் எல்லாத்தையும் கலந்து செய்யற மாதிரி செய்யக்கூடாது. அது இது ஒரே இடத்துல வச்சுக்கிட்டு பீடியை அவன் தான் கொடுக்கணும், ரெடிமேட் அவன் தான் கொடுக்கணும், சாராயத்தை அவன் தான் ஊற்றி கொடுக்கணும், அம்மாடி இது வேணாம், 2 நல்லது செய்யணும் 2 கெட்டது செய்யற மாதிரி வருது. எனக்கு அந்த ஹராமை செய்யற வேலை எனக்கு தரல, எனக்கு தந்த வேலை என்னது, நீ டீ கடை நீ பாத்துக்கப்பா, நீ ரெடிமேட் நீ பாத்துக்க, சாராய கடை நீ பாத்துக்க, நீ பீடி சிகரெட் நீ பாத்துக்க அப்படின்னு சொல்லி பிரிச்சு விட்டுருந்தான்னு சொன்னா, நீ பிரிச்சு அதை செய்யறோம் ஹராமில் செய்யறான், இதை செய்யறோம் ஹலால செய்யறான், முதலாளி எல்லாம் ஹராமான சம்பாத்தியம் ஒரு விஷயம். இப்ப நம்ம இந்த மாதிரி எல்லாம் இருக்குமே, அதனால தப்பு கிடையாது. அந்த முதலாளிட்ட வேலை செய்யலாமா, என்ன வேலை செய்யறோங்கிற பிரச்சனை. இவங்கதான் யூதர்கிட்ட போய் அலி ரலியல்லாஹு அன்ஹு நினைச்சிருக்காங்க, யூதருடைய வயல்ல எல்லாம் போய் ரசூலுல்லாஹ் காலத்தில் வேலை செஞ்சிருக்கிறாங்க. யூதர்கிட்ட போய் வேலை செய்யலாமா, வயலுக்கு தண்ணி பாய்ச்சலாமா, வயலுக்கு தண்ணி பாய்ச்சல் என்ன வயல் மார்க்கத்தில் தடுக்கப்பட்டதா, இதான் மேட்ருங்க.